இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு. ஆண்டவர் ஒருவன் ரட்சிப்புக்குள்ளே வரும்போது அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்ததாக சொல்லுகிறார். இன்று இந்த செய்தியினுடைய கேள்வி என்ன தெரியுமா? நம்ம வீட்டுக்கு ஏன் ரட்சிப்பு வரல? நம்ம வீட்டுக்கு ஏன் ரட்சிப்பு? இதில் இருந்து நமக்கு நிறைய பதில்கள் இங்கே இருக்கிறது. இந்த செய்தியிலே நமக்கு நிறைய பதில்கள் இங்கே இருக்கிறது. வேதத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது ஒருவன் ரட்சிக்கப்படும் போது அந்த வீடு அப்படியே ரட்சிக்கப்படுது. லீதியால் கடற்கரையிலே பவுலோட செய்திகளை கேட்க வந்தால் பிற்காலத்திலே அவளுடைய வீடே ஜெப வீடாய் மாறினது. அவள் போய் அவள் குடும்பத்தாரை ஆண்டவரிடத்திலே நடத்தினால் பிற்காலத்திலே ஒரு கடற்கரையிலே நடத்தப்பட்ட சபை அவளுடைய வீட்டிலே போய் நடத்தப்படும் அளவிற்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை மீட்டெடுத்து ரட்சித்தார். வேதாகமத்தை நாம் கவனிக்கும் போது இப்படித்தான் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே செயலாற்றினார். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நம்முடைய குடும்பத்தினர் குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், தவறு செய்கிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று. அவர்களிடத்தில் இருக்கிற குறைகளை விட நம்மிடத்தில் தான் குறை இருப்பதாக இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவர்களை தேவனால் ஒரு நொடியில் மாற்ற முடியும். ஆனால் தேவன் ஏன் அவர்களை மாற்றவில்லை? நிறைய கிறிஸ்தவர்கள் அவர்கள் குடிக்கிறார்கள், அவர்கள் வெறிக்கிறார்கள், அவர்கள் தவறு செய்கிறார்கள், நாங்கள் எப்படி அவர்களை ரட்சிப்பது என்று நினைக்கிறார். நடுராத்திரியிலே ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டார். பவுலும் சீலாவையும் சில மணி நேரத்துக்கு முன்னாக அடைத்து உதித்தவர். எப்படி அவருடைய மனைவி ஞானஸ்தானம் எடுத்தார்? எப்படி அவருடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்தார்? அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னது யார்? அவர்கள் எப்படி மனம் திரும்பினார்கள்? அப்போ இங்கே நான் நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. நாம் தேவன் விரும்புகிற மாற்றத்துக்குள் வரும்போது நம்முடைய குடும்பத்தை அவர் ரட்சிப்பது மிகவும் லேசான காரியம். மாற்றம் நம்மில் தான் இருக்கிறது. ஒரு அம்மா சபைக்கு ரொம்ப அதிகமாய் வந்து அழுது அழுது ஜெபிப்பார்களாம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க அதிகமாக அழுது ஜெபிக்கிறது அவங்க வீட்டுக்காரனுக்கு தான். யாருக்காக? அந்த பாஸ்டருக்கு ரொம்ப வேதனை. இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரன் இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறானே, இவன் ரட்சிக்கப்பட்டால் இந்த அம்மா இவ்வளோ ஆண்டவருக்காக செயல்படும் அப்படின்னு அந்த பாஸ்டருக்கு ரொம்ப வேதனை. அதனால் அந்த அம்மாட்ட சொன்னாராம், அம்மா நீனும் வாம்மா, 3 நாள் உபவாசம் இருந்து உன் புருஷனுக்காக ஜெபிப்போம். இப்போ ரொம்ப ஒரு மோசமான குடிகார புருஷனுக்காக இப்போ பாஸ்டர் 3 நாள் என்ன இருக்கிறாரு? உபவாசம் இருந்து அழுது சாப்பிடாம கொள்ளாமல் ஜெபிக்கிறார். ஆண்டவர் அந்த புருஷனை மாற்றினார். இந்த அம்மாவும் அழுது அழுது புருஷனுக்காக ஜெபிக்க 2 பேரும் ஒருமனப்பட்டு கேட்டால் கண்டிப்பாக ஆண்டவர் இந்த பூமியில் என்ன செய்வாரா? அதுவும் ரட்சிப்புக்காக கேட்டால், வேலைக்காகவோ பணத்துக்காகவோ கேட்கல, ரட்சிப்புக்கு தானே கேட்டாங்க. ரட்சிப்புக்காகத்தானே இயேசுநாதர் சிலுவை சுமந்தார். அழுது கேட்கும்போது சில நாட்களில் கர்த்தர் புருஷனை மாற்றத்தை உண்டாக்கினார். அந்த புருஷனை இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர ஆரம்பித்தார். சபைக்கு வர கொஞ்சம் கொஞ்சமாக வர ஒரு 4-5 வாரங்கள் கழித்து அந்த அம்மா குடும்பமாக சபைக்கு வரல. புருஷனும் வரல, அந்த அம்மாவும் வரல. ஃபோன் பண்ணி கேட்டால், வீட்டுக்காரனோட மெரினா பீச் போயிட்டேன் பாஸ்டர். நீங்கள் போயிட்டாங்களா? பிற்காலத்தில் அந்த புருஷன் மீண்டும் குடிகாரனாக மாறி ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு அந்த குடும்பம் மொத்தமாக ரட்சிப்பையே இழந்து விட்டதாக நான் ஒரு சாட்சியை படித்தபோது, இங்கே வாழ்க்கை லெகுவான போது, புருஷன் மோசமில்லாத நல்லவனாய் மாறின போது சபைக்கு வர வேண்டிய நாள் எங்கே இருக்கிறார்கள்? சபைக்கு வர வேண்டிய நாள் எங்கே போயிட்டாங்க? அந்த 3 நாள் ஒரு ஆள் சாப்பிடாம உட்காந்து அழுதாரு. அவருடைய மனசு எப்படி இருக்கும்? எந்த உறவின் நிமித்தமாக அந்த 3 நாள் அழுதாரு? நம்முடைய விசுவாசி ஒரு குடிகார கணவனால்
இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேருக்கு மூக்கணாங்கயிறு மாதிரி போட்டு வச்சிருக்காரு புருஷமார்களை. ஏன் தெரியுமா? நாம் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் ஏற்றவர்களாய் மாறினால் இப்பொழுது வீட்டுக்கு போகும்போது எத்தனை வருஷ குடிகாரனை மாற்ற அவரால் முடியும். அவர் ஏன் செய்யவில்லை? அவர் ஏன் செய்யவில்லை? அவர் ஏன் செய்யவில்லை? இதை நீங்கள் வேதத்தை பார்க்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் அந்த குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ரட்சிக்கிறார். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த குடும்பம் முழுவதையும் கர்த்தர் சந்திக்கிறார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நம்முடைய சபைகளிலே வருகிறவர்கள் தேவன் விரும்புகிறபடி மாறுவதற்கு தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் விரும்புகிற மாற்றத்தை நாம் கொடுக்கும்போது நம்மை கர்த்தர் குடும்பமாக ரட்சித்து ஆசீர்வதிக்கிறார். அது அவருடைய ஏக்கமாக இருக்கிறது, அது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. சரியா? அப்போ நீங்கள் இங்கே கவனிக்கும் போது இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் யாரை குறிக்கிறது? சகேயுவை குறிக்கிறது. அவன் ஒரு மிகப்பெரிய ஆபீசராக இருந்தான், ஆயத்துறையிலே பணி செய்கிறவனா இருந்தான். அந்த காலத்தில் ரோமர்கள் அரசாட்சி பண்ணினபடினால அதிகமாய் மக்கள் மேலே வரி விதித்தார்கள். நம்மளை நம்ம ஊருக்காரங்க தான் அரசாட்சி பண்ணுறாங்க. அப்படியே எல்லாத்துக்கும் இன்னைக்கு என்ன இருக்குது? வரி இருக்குது. நம்ம வீட்டில் தண்ணி பிடிச்சா வரி, அப்புறம் சொத்து வரி, அப்புறம் சம்பாதிக்கிறாங்கள்ல அதுக்கு வரி. இப்படி நாட்டில் வரி நிறைய இருக்குது. கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமான வரி இருக்குது மக்களே. ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம தேசத்தில் 20 லட்சத்துக்கு மேலே அந்த கோடியில் போகிறவனுக்கெல்லாம் 50%, 30% வரியாக கொடுத்துரும். 1 கோடி ரூபா சம்பாதிச்சானா 30 லட்ச ரூபா என்னது? வரி. நம்ம ஆண்டவருக்கு தான் 10% கொடுக்க யோசிக்கிறோம். போயிட்டு பாருங்கள், நம்ம தேசத்தினுடைய சட்டத்தை பாருங்கள். 2 கோடி 3 கோடி சம்பாதிக்கிறவன்லாம் 40%, 30% என்னவா கொடுத்துட்றாங்க. தப்பவே முடியாது, யாரும் தப்ப முடியாது. அந்த பேங்க் டிரான்சாக்ஷனுக்குள்ளே வந்த பிறகு யாருமே என்ன செய்ய முடியாது. யாராவது தவறு செய்கிற மாதிரி இருந்தால் வீட்டுக்கு அமலாக்கத்துறை வந்துடுது. அந்த காலத்தில் ரோமர்கள் இஸ்ரவேல் மக்களை அரசாட்சி பண்ணதுனால இவங்க மக்கள் மேலே அதிகமாக வரியை போட்டாங்க. அதில் போதா குறைக்கு இந்த ஆயத்துறையில் பணி செஞ்சவங்க எல்லாரும் இவங்க வேற லஞ்சம் வாங்கினாங்க. அவனே வரியை போட்டிருக்கான், இதில் இவங்க வேற என்ன வாங்குறாங்க? லஞ்சம் வாங்குறாங்க. அப்போ இந்த ஆயத்துறையில் வேலை பார்க்குற யாரை பார்த்தாலும் மக்களுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. இப்போ எப்படி? இப்போ எந்த துறையில் போனால் உங்களுக்கு பிடிக்காது? இப்பயும் சில ஆஃபீஸுக்குள்ளே போனால் அவ்வளோதான், காசு இல்லாமல் வேலையே நடக்காது. பிரியமானவர்களே, ரொம்ப வருத்தம் இதெல்லாம். இன்டர்நெட்டில் மாற்றினாலும் சரி, ஆன்லைனில் பதிவு செஞ்சாலும் சரி, பின்வாசல் வழியாக பணத்தை கேட்குறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் 500, 1000, 1500 வாங்குகிற அத்தை கூலிகள் மத்தியில் இன்றைக்கி அரசாங்க சம்பளம் நல்ல சம்பளம் இல்லையா? என்ன சம்பளம்? கடவுள் கிருபையில் நல்ல சம்பளம். சில துறைகளில் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் சில துறைகளுக்குள்ள லஞ்சம் இன்னைக்கு புறையோடி போயிருக்கு. அது மாதிரி இந்த ஆயத்துறையில் வேலை பார்க்குறவங்கள பார்த்தாலே மக்களுக்கு பிடிக்காது. இப்படி ஜனங்களை கொள்ளையடிச்சு அவங்க வாழ்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் வேதனையும் மக்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இங்கே கவனிங்களேன், அப்படி கொள்ளையடிக்கிறவனும் ஞானஸ்தானம் எடுக்க யோவான் ஸ்தானகிட்ட போனான். எதுக்கு? கொள்ளையடிச்சுக்கிட்டே பரலோகம் போயிடலாம். உடனே யோவான் ஸ்தானனுக்கு ஆவியில் ஒரு வைராக்கியம் கொண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீ கொள்ளையடிச்சதெல்லாம் திருப்பி கொடுக்கலன்னா நீ பரலோகத்து ராஜ்யத்துக்கு போக முடியாது, ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினைக்காதேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக சாடி அவங்களுக்கு இப்படி பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள. அப்படின்னா அந்த ஆயத்துறையில் வேலை பார்த்தவங்கெல்லாம் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகம் போயிடலான்னு நினச்சிருக்கான். ஒரே ஒரு நாள் முங்கிட்டான். அதனால கூட்டமாக வந்து யோவான் ஸ்தானங்கிட்ட என்ன எடுத்தாங்க? இப்போயும் நிறைய பேர் அப்படித்தான் நினச்சிட்டு இருக்காங்க. சபையில் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டா கண்டிப்பாக பரலோகம் போயிடலாம். ஞானஸ்தானம் எடுப்பது மட்டும் இல்லை, அவருடைய சத்தியத்தில் மனம் திரும்பி சரியாக வளர்ந்து கடைசி வர நிலநிட்டால் கண்டிப்பாக போயிடலாம். ஏன்னா சத்தியத்தின்படி நடக்கிற ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி ஆண்டவர் தூதர்களுக்கு என்ன திறக்க சொல்லியிருக்காரு? அவ்வளோதான். இப்போ மனம் திருந்தி சத்தியத்தின்படி நடக்கணும். சரியா? இப்போ இந்த சகைவுக்கு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கார்.
ஆனால் இயேசுநாதர் இப்போ எரிகோ வழியா வர்றார். எது வழியா வர்றாரு? நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் எரிகோவுக்கு வர்ற இந்த கடைசி பயணத்தில் அடுத்து அவர் எருசலேமுக்கு போய் மரிக்க போறார். அப்ப எவ்வளவு முக்கியமா இந்த பகுதிக்கு அவர் வர்றாருங்கிறத கவனிச்சுக்கிறேன். இந்த பகுதிக்கு அவர் வந்ததுக்கு நோக்கம் 2 பேரை சந்திக்க. ஒன்று, பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த குருடனை சந்திக்க வந்தார். அவன் குருடன் பார்த்தீங்கன்னா அதனாலதான் ரொம்ப சத்தமா கத்துனான். நம்மளை மாதிரி அமைதியா இருக்கல. எப்படி கத்தனா? அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இனிமே இயேசுவை நம்ம ஆண்டவர் அவனுக்காகத்தான் வந்தார். முதல் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த 19ஆம் அதிகாரத்துக்கு முந்தின பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குருடை பார்த்தீங்கன்னா எப்படி கத்துவான் தெரியுமா? 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என்ன செஞ்சானா? கூப்பிட்டான். அடுத்து பாருங்க, எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. எல்லாரும் அவனை அதட்டினான். கூப்பிடாத, சத்தம் போடாத. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இங்கே ஒரு குருடன் இருக்கான், இவன் விசுவாசமாக இருக்கான், இவன் என்னை கேள்விப்பட்டு இருக்கான். அப்போ இயேசுவை பற்றி அந்த குருடன் பயங்கரமாக என்ன பட்டிருக்கான்? கேள்விப்பட்டிருக்கான். என்ன கேள்விப்பட்டிருக்கான்னா, இயேசு குருடர்களெல்லாம் என்ன பண்ணுறாரு? நானும் இந்த இயேசுவை பார்த்தேன்னா எனக்கும் இந்த கண்ணில் திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமேன்னு அவன் ரொம்ப ஏக்கத்தோடு இருந்திருக்கான். அதனால தான் இயேசு இந்த பக்கம் போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவனை எல்லாரும் அதட்டின உடனே, பேசாதேன்னு சொன்ன உடனே அவன் இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். நீங்கள் இன்னும் அதிகமாக கூப்பிடணும். ஏன்னா உங்களுக்காகத்தான் இயேசு வந்தார், உங்களை தேடித்தான் இயேசு வந்தார். சில நேரம் நீங்க ஆராதனை நேரத்தில் சோர்ந்து போறீங்க. சோர்ந்து போகக்கூடாது. இந்த குருடன் அந்த எரிகோவுக்கு ஆண்டவர் வந்தார். எரிகோ சபிக்கப்பட்ட நகரம். எரிகோ ஆமா ஒரு மோசமான சாபமான இடம். இந்த இடத்துக்கு ஆண்டவர் இந்த குருடனை தேடித்தான் போனார். அதனாலதான் இந்த இடத்துல பாருங்க, இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். தடவையே இவன் கத்தும் போது இயேசுநாதருக்கு கேட்டுச்சா? கேட்கலையா? கேட்டுச்சு. இயேசுநாதர் ஏன் கேட்காத மாதிரி போனாரு? அவருக்கு தெரியும் இவன் இன்னும் அதிகமாக கூப்பிடுவான்னு. நீங்கள் அதிகமாக கூப்பிடணும். ஏன்னா உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் விசுவாசம் உண்டாகணும். நீங்கள் இன்னும் அதிகமாக கூப்பிடணும். உங்களை பார்க்குறவங்க நினைக்கிறோம், இவ்வளோ பிரச்சனையிலும் இவ்வளோ சத்தமாக கூப்பிடுறாங்களே, நம்மளே கூப்பிடல, இந்த குருடன் கூப்பிடுறானே அப்படின்னு நினைக்கணும். அப்போ அது ஆண்டவருக்கு விருப்பம். அதனால தான் தடவை கேட்காத மாதிரி இருந்தார். எல்லாரும் அதட்டினாங்க. 2வது தடவை சத்தமாக கூப்பிட்ட உடனே இயேசு நின்றார். உங்களுக்காக இயேசு நிற்பார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் நிற்பார். இயேசு நின்று அவனை பக்கத்தில் கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நம்ம ஊரில் இருக்க குருடன் பக்கத்தில் போய் என்ன செய்ய வேணும்னு ஆண்டவர் கேட்டிருந்தா, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா மத்தியானம் நல்லா. ஆண்டவர் சிலர்கிட்ட கேள்வி கேட்பார். அவன் கண்டிப்பாக அவர் விரும்புகிற பதில் சொல்லுவான். தெரியுமா? குருடர்கள் பிச்சை தான் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் வித்தியாசமாக இருக்கானே, ஏன் இவன் ஆண்டவர்கிட்ட பார்த்து நான் பார்வை அடையணும்னு சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? இயேசு குருடர்கள் பார்வை அடைய செய்கிறார் என்கிற செய்தி அவனுக்கு வந்தது. அதனால இயேசுக்கிட்ட எனக்கு பிச்சை வேண்டாம். எனக்கு நிறைய கிறிஸ்தவங்க இயேசுக்கிட்ட என்ன கேட்குறாங்க? நிறைய பேர் இயேசுநாதர்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க? பிச்சை கேட்டால் பரவாயில்ல, ஆனால் சாகுறவரை என்ன தான் கேட்குறாங்க? சொல்லுங்க. சாகுறவரை என்ன தான் கேட்குறாங்க. ஆனால் இவன் தடவையே என்ன கேட்கல? பிச்சை கேட்கல. அதை செய்யுங்கன்றவர், இதை செய்யுங்கன்றவர், அதை செய்யுங்கன்றவர். அவனுக்கு தெரியும் இவர்கிட்ட அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்க வேண்டாம், இவர்கிட்ட என்ன கேட்கணும் பாரு. அதனால தான் ஆண்டவர் என்ன கேட்டார்? உனக்கு ஆமாம். ஆண்டவர் கொஞ்சம் சில கேள்விகள், இதெல்லாம் கேள்விகள் ஆண்டவர் சிலர்கிட்ட கேட்ட கேள்விகளே நான் ஒரு பிரசங்கமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். 38 வருஷமாக வியாதிப்பட்டவன்கிட்ட போய் சுகமடைய, ஏன்னா 40 வருஷம் 38 வருஷம் எத்தனை வருஷம் வியாதியில் இருக்குமோ தெரியல, விரும்பினால் செய்வார். நம்முடைய விருப்பத்தை தான் ஒரு வாயிலிருந்து எதிர்பார்க்கிறார்.
நிறைய பேர் குடும்பத்தில் ரட்சிப்பே இருக்காது. அவங்க வந்து என்ன ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரே எனக்கு பணமாக தான் ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவரே. அவன் என்ன கேட்கணும்? இவன் எப்படி கேட்டான்? எங்கே போய் படித்தான்? எப்படி படித்தான்? இயேசுநாதர் அநேக குருடர்களை சுகமாக்குகிறார். என் பக்கத்தில் வந்திருக்கிறார், என் ஊரில் வந்திருக்கிறார். என் ஊரில் யாருமே வரமாட்டாங்க, இந்த சபிக்கப்பட்ட ஊரில் யாரும் வரமாட்டாங்க, இந்த சபிக்கப்பட்ட ஊர் பக்கமாக வந்திருக்கார். அதனால சொல்லுவேன், இந்த ராமநாதபுரத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது அவர் என்னை தேடி வந்தார், அவர் உங்களை தேடி வந்தார், அவர் நம்மை தேடி வந்தார், நம்மை சந்திக்க வந்தார். அப்ப நம்ம எப்படிப்பட்ட வார்த்தை கேட்கணும்? சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்டான் பார்த்தீங்களா? என்ன கேட்டான்? ஆமாம், ஏன் தெரியுமா சாலமோன்? நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன் தெரியுமா சாலமோன் ஞானத்தை கேட்டான்? வயசான காலத்தில் அவங்க அப்பா பக்கத்தில் இருந்தனால அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணது, எனக்கு என்ன இல்லை, எனக்கு என்ன இல்லை, இந்த யோவாப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு ஞானம், நான் படித்தது திடீர்னு பார்த்தா என் மையம் வெளியே நிற்கிறான், அப்சலோமு, மக்கள் எல்லாம் வசியம் பண்ணிட்டு போகிறான், எனக்கு என்ன இல்லைப்பா, எனக்கு என்ன இல்லை. அதனால நிறைய அப்பா சொல்லுவாங்களே, டே தம்பி நான் படிக்கவே இல்லைடா, நான் ஸ்கூலுக்கே போகலடா. அதுவும் இன்னைக்குள்ள பிள்ளைங்க வந்து படிச்சிருக்க அப்பாவையே பந்தாடிடுது. உங்களுக்கெல்லாம் தெரியாது போங்க. அப்போ படிக்காத அப்பா எப்பேற்பட்டோம், உனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, நானே ரேங்க் கார்டில் சைன் போட்டு போயிடுறேன்ப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது, ரெண்டும் தெரியாது, மூணும் தெரியாது. இன்னைக்குள்ள பிள்ளைங்க, ஏன்னா இன்னைக்குள்ள பிள்ளைங்க பாயுது, அப்படியே பயங்கர அறிவு நாலேஜாக இருக்கு. அப்போ தான் படிச்சிருக்க நம்மளையே கீழே தள்ளிடும் போல, அப்படி இருக்கு இன்னைக்குள்ள பிள்ளைகளுடைய நிலைமை. என்ன கேட்குறேன், ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க பயங்கர அறிவாளிகள். அவங்க பிறக்கும் போதே மொபைலோட பிறந்துட்டாங்களா, அப்படி இருக்கு. அப்போ தாவீது வந்து தன்னுடைய கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, தூக்கம் வரும், கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ கவனிங்க, தாவீது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். ஏன்னா ஆட்டு மேய்க்கிறவன் நேராக ஆடு மேய்ச்ச இடத்துல இருந்து எங்கே வந்துட்டான்?